ஒரு சிறுமியின் கனவு. திவ்யாவின் வெற்றி கதை. ஒரு அழகிய கிராமத்தில், தமிழ்நாட்டில், ஒரு சிறிய பள்ளிக்கூடத்தில் திவ்யா என்ற சிறுமி வாழ்ந்தாள். திவ்யா மிகவும் பயணமான குடும்பத்தில் பிறந்தாள். அவளின் பெற்றோர்கள் விவசாயம் செய்து கூடிய வாழ்வு நடத்தினார்கள். திவ்யா இன்னும் சிறியவள் என்றாலும் அவளின் கனவுகள் மிகுந்திருந்தன. அவளுக்கு கல்வி, அறிவியல் மற்றும் உலகத்தைப் பற்றி அதிகம் அறிந்து கொள்வதற்கான ஆர்வம் இருந்தது. அவளின் பள்ளிக்கூடத்தில் கற்றல் மிகவும் சவாலானது. கல்லூரியின் வசதிகள் குறைவாகவே இருந்தன. புத்தகங்கள், கல்வி பொருள்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு எல்லாமே சற்று குறைவாகவே இருந்தது. ஆனால் திவ்யா எப்போதும் நம்பிக்கையுடன் இருந்தாள். அவள் எப்போது இழக்காத பெரிய கனவுகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு உறுதியாயிருந்தாள். ஒரு நாளில் பள்ளியில் மிகுந்த நெருக்கமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதில் திவ்யா தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு குழு உருவாக்கினாள். அவளுக்கு குழுவின் தலைவராகவும் ஒரு சிறந்த திட்டத்தை முன்னெடுக்கவும் ஆசையிருந்தது. ஆனால் குழுவின் உறுப்பினர்கள் குறைந்திருந்ததால் திவ்யா ஒவ்வொரு நாளும் அதிகமாக பயிற்சி செய்யவும் திட்டங்களை முழுமையாகச் செயல்படுத்தவும் உழைத்தாள். இவர்களுக்கான சிறந்த திட்டங்களை தயாரித்து அது ஒரு வித்தியாசமான வெற்றியை உருவாக்கியது. அந்த நிகழ்ச்சியின் போது திவ்யாவின் திட்டம் மற்றும் திறமை அனைத்தும் மிகவும் பாராட்டப்பட்டது. அவரது மாண்புகள், உழைப்புகள் மற்றும் அவளின் அன்பான மனப்பான்மை அனைவருக்கும் ஈர்க்கப்பட்டது. இந்த வெற்றியானது திவ்யாவின் ஆத்ம விசுவாசத்தை மேலும் வலுப்படுத்தியது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் சுலபமாகவே இருக்காது. திவ்யா தனது பள்ளிக்கூடத்தை முடித்த பிறகு உயர்கல்வி பெறுவதற்கு அவளுக்கு நிதியின்மை ஏற்பட்டது. அவள் இதனை சமாளிக்க மிகவும் கடுமையாக உழைத்தாள். அவளின் பெற்றோர்கள் தனது அனைத்து வருமானத்தையும் அவளுக்கு உதவுவதற்காக செலவிடினர். ஆனால் அதனால் அவர்கள் பிறகு கடுமையான நெருக்கடிக்கு மாறினார்கள். திவ்யா இதனை பார்க்கும்போது அவளது தாயார் மற்றும் தந்தை எந்தளவு தியாகம் செய்கிறார்கள் என்பதை கவனித்தாள். இதனால் அவள் மேலும் தூண்டியது. அவள் கல்வி யுத்தத்தில் வெற்றியடையத் தீர்மானித்தாள். திவ்யா கணிதத்தில் மிகவும் திறமையானவள். அதனால் அவளுக்கு உடனடியாக பணியிடங்களுக்கான படிப்புகளை தேர்வு செய்யத் தொடங்கினாள். ஒரு நாள் திவ்யா ஒரு சிறந்த கல்வி நிதியளிக்கை அறிவிப்பை பெற்றாள். அவள் அதனை படித்ததும் பயணத்தை மேலும் உலவியது. அந்த நிதியாளர் முக்கியமான தேர்வுகளைச் சாதிக்கும் திறமை உள்ளவர்களுக்கு உதவியளிக்க விரும்பினார். திவ்யா அதன் விண்ணப்பத்தை தயாரித்து அடுத்த கட்டமாக தேர்வு எழுதினாள். இவர் பங்கு பெற்ற தேர்வில் திவ்யா முதன்மையான இடத்தை பிடித்தாள். அதன் பிறகு திவ்யா ஒரு நலன்தாரராகவே மாறியது. இவள் உழைப்பின் உதவியுடன் சிந்தனையோடு ஒரு புதிய பக்கம் எழுதினாள். கல்வி, திறமை மற்றும் போராட்டத்தின் சிறந்த உதாரணமாக திவ்யா யாருக்கும் உதவியாக தனது மகிழ்ச்சியுடன் வாழ்வை அமைத்தாள். திவ்யாவின் வெற்றி கதை ஒவ்வொரு மாணவருக்கும் எவ்வளவுதான் சவால்கள் வந்தாலும் உறுதியுடன் உழைத்து கடவுளின் வழிகாட்டலுடன் தங்கள் கனவுகளை பூர்த்தி செய்ய முடியும் என்பதற்கான உறுதியான சான்றாக இருக்கிறது. மகிழ்ச்சி, முயற்சி மற்றும் தொலைநோக்கு மிக்க மனப்பாங்கால் ஒருவரின் கனவுகளை சாத்தியமாக்கலாம் என்பதற்கான ஊக்கம் திவ்யாவின் கதையில் உணரப்படுகிறது.